ஆண்டவர் நம்மை பெரிய காரியங்களை கர்த்தர் செய்யப்படுறார். வெளிப்படுத்தின விசேஷத்தில் 3ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். உன் கிரியை நான் அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்து நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த மாதத்தில் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறதுனா திறந்த வாசல். திறந்த வாசல் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அநேகருடைய வாழ்க்கையில வாசல்கள் பூட்டப்பட்டு இருக்கிறது, அநேகருடைய வாசல்கள் அடைக்கப்பட்டு இருக்கிறது. சத்துருவானவன், சாத்தானானவன் அநேகருடைய வாழ்க்கையிலே சாபத்தின் வாசலை கொண்டு வந்து இருக்கிறான். அந்த வழியாக ஆசீர்வாதத்துக்கு கடந்து போகக்கூடாதபடிக்கு அநேக வாசல்களை நமக்கு தடை பண்ணி வைத்திருக்கிறான். ஆனால் ஆண்டவர் நம்முடைய வாசலை திறக்கிறவராக இருக்கிறார். அது ஒருவனும் பூட்ட முடியாத ஒரு வாசல் ஆண்டவர் நமக்கு தருகிறார். அல்லேலூயா. திறந்த வாசல் ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிறார். ஒருவரும் பூட்டக்கூடாதபடி ஆண்டவன் அந்த வாசலை நமக்கு திறந்து வைத்துகிறார். புதிய வாசலை கர்த்தர் திறந்திருக்கிறார். இதோ உன் கிரியை நான் அறிந்திருக்கிறேன். நீங்க எத்தனை வருஷமா ஆண்டவர் நீங்க ஜெபம் பண்ணீங்களே, உன் கிரியை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஆண்டவருக்கு நீங்க உண்மையா இருந்ததை அவர் அறிந்திருக்கிறார். கபடா இருக்கும்போது அவர் அறிந்திருக்கிறார். மனசாட்சியிலே நான் உண்மையா இருந்த காலத்திலும் அவர் அறிந்திருக்கிறார். நீங்க ஜெபம் பண்ணினது அவர் அறிந்திருக்கிறார். உன் கிரியை அவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. யாருக்கு ஆண்டவர் வாசல்கள் திறக்க போறார் என்றால் உன் கிரியை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நீ எவ்வளோ நாளாக நீண்ட நாட்களாக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கலாம் ஒரு காரியத்துக்காக. உன் கிரியை ஆண்டவர் பார்க்க இரவும் பகலும் மந்தபடியே தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிற விஷயத்திலே ஆண்டவர் தாமதிக்காமல் சீக்கிரத்திலே இதோ உனக்கு ஒரு திறந்த வாசலை வைக்கிறார். ஆமே. நீ ஜெபித்து கொண்டே இருக்கும்போது, ஆண்டவரை நீ கேட்டுக்கொண்டே இருக்கும்போது உனக்கு ஒரு திறந்த வாசல் இந்த மாசம் உங்களுக்கு உண்டாகிறது. அல்லேலூயா. உன் ஜெபத்தை மாத்திரம் நிறுத்தி விடாதே. அல்லேலூயா. அவர் சும்மா உட்கார விடாதீங்க. ஆமேன். அவர் எப்போதும் ஆண்டவராய் இயேசுவை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருங்க. இரவும் பகலும் இரவும் பகலும் அவர் சமூகத்தில் போய் உங்களுடைய காரியத்தை நீங்க தெரியப்படுத்தி சோத்திரத்தினாலே, ஜெபத்தினாலே, வேண்டுதலினாலே நீ ஆண்டவருக்கு தெரியப்படுத்து. அல்லேலூயா. உனக்கு ஒரு வாசலை திறக்கிறேன்னு சொல்றாரு. இதோ ஒரு புதிய வாசல் உனக்கு திறக்கிறா. ஆண்டவனுக்கு சொல்றா, இதோ புதிய உனக்கு திறந்த வாசலை உனக்காக வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் உனக்கு புதிய வாசல்களை திறக்கிறார். இந்த மாதம் அடைபட்டு இருக்கிற வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கட்டுகளை ஆண்டவர் உடைக்கிறார். உன் கிரியை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஆமே. நம்மை நற்கிரியிலே ஆண்டவர் செய்ய வைத்திருக்கிறார். கிறிஸ்து இயேசுக்குள்ளே நம்மை ஆண்டவர் நம்ம என்ன பண்ணியிருக்கிறார்? நற்கிரியை செய்யும்படியாக ஆண்டவர் நம்ம வைத்திருக்கிறார். நாம் செய்கிற எல்லா கிரியையும் ஆண்டவர் பார்க்கிறார். நமக்கு உதவி செய்கிற வல்லவராக இருக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. நம்முடைய கிரியை தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார். நான் என்ன கிரியை செய்து கொண்டு இருக்கிறோம்? ஒழுங்கா நம்ம ஆலயத்துக்கு வரோமா, ஜெபிக்கிறோமா, தேவனுக்கு பயந்து நடக்கிறோமா, வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறோமா என்று தேவன் உன் கிரியை பார்க்கிறார். அல்லேலூயா. நீ ஆலயத்துக்கு தேவ சமூகத்தில் வந்து உண்மையா ஆராதிக்கிறாயா? உன் இருதயத்தை திறந்து நீ ஆராதிக்கிறாயா? நீ எப்படி வருகிற என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். உன் கிரியை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என்ன பண்ற? என் நாமத்தை நீ மறுதளிக்கல. ஆமே. எனக்கு பலவீனமாக இருக்கிறது. ஆனாலும் அந்த பலவீனத்தின் மத்தியிலே நீ ஆண்டவரை தேடுறீங்களே, ஆண்டவர் சமூகத்தில் வரணும் வந்தீங்களே, உன் பலவீனம் கொஞ்சமா இருந்தாலும் பாருங்க, கொஞ்சம் பலவீனத்திலே நீங்க உனக்கு இருக்கிற வாசிங்க. நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். கொஞ்சம் பலன் தான் இருக்குது உங்க வாழ்க்கையில, கொஞ்சோண்டு பலன் தான் இருக்குது. ஆமே. கொஞ்சம் விசுவாசம், கொஞ்சம் ஜபம் தான் இருக்குது. ஆமே. கொஞ்சம் உண்மை தான் இருக்குது. ஆமீன். அல்லேலூயா. கொஞ்சத்தில் ஆண்டவர் உண்மை உள்ளவனை ஆண்டவர் பரிபூர்ணமாய் மாற்றுவார். ஆமே. நம்ம கொஞ்சமா இருந்தாலும் அந்த கொஞ்சத்தில் நம்ம என்ன பண்ணல? ஆண்டவரை மறுதளிக்கலை. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் வரலாம், துன்பங்கள் வரலாம், வேதனை வரலாம், நிறைய பண கஷ்டங்கள் நம்ம வந்து ஒடுக்கலாம். நிறைய பேருடைய வாழ்க்கையில் இந்த பண கஷ்டங்கள் வரும்போது ஆண்டவரிடத்தில், ஆண்டவர் ஐஸ்வர்ய சம்மனராச்சே, அவர் என் தரித்திரத்தை போக்கினாராச்சே, இன்னும் என் பற்றாக்குறை தீரலையே, என் பொருளாதார வாழ்க்கை தீரலையே அப்படி உங்களுக்கு ஒரு மனஸ்தாபம் இருக்கலாம். கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என்ன பண்ணலை? மறுதளிக்காமல் இருந்தீங்க. ஆமே. கொஞ்சம் பலம் தான் இருக்குது. சரீரத்தில் இன்னும் சுகமாகலையே, இன்னும்
இன்னும் உனக்கு பலன் வரலையே, கொஞ்சம் பலன் இருந்தும் நீங்கள் எதை குறித்து என்ன பண்ணல, மறுதளிக்கல. ஆமென், அல்லேலூயா. உனக்கு ஆண்டவர் சுகத்தின் வாசலை திறக்கிறார். அல்லேலூயா. உன் தரித்திரத்தை மாற்றுகிற ஐஸ்வர்யத்தின் வாசலை இந்த மாதம் திறக்கிறார். என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின் வாசலை உனக்காக திறக்கிறார். யாக்கோபுக்கு தேவன் வானத்தை திறந்தது போல உனக்கு ஆண்டவர் ஐஸ்வர்யத்தின் வாசலை திறக்கிறார், சுகத்தின் வாசலை திறக்கிறார். ஆமென். நீ பலவீனனா இருக்க வேண்டியது இந்த மாதத்தில் ஆண்டவர் நல்லா சோத்தரிங்க, ஆண்டவரை நல்லா துதிங்க. ஆண்டவர் உங்கள் சரீரத்தை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. உங்கள் சரீரம் நல்லா ஆரோக்கியமாக இருப்பது அவர் சித்தமாக இருக்கிறது. ஆமென். நம்மை பிசாசு பலவீனப்படுத்த விரும்புகிறான், நம்ம ஆரோக்கியம் இல்லாதபடி வாழ விரும்புகிறான். இந்த சரீரம் கர்த்தராலே ரட்சிக்கப்பட்டு இருக்கிறது, ரத்தத்தினால் மீட்கப்பட்டு இருக்கிறது. இந்த சரீரத்தில் ஆண்டவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஒரு சுகத்தின் வாசலை கர்த்தர் இந்த மாதம் உங்களுக்காக திறக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்காக சுகம் உண்டாகும், உங்கள் வாழ்க்கையிலே ஆரோக்கியம் உண்டாகும், உங்கள் வாழ்க்கையிலே பொருளாதார தடைகள். ஆமென். இந்த மாதம் எந்தெந்த தடைகளை இன்னும் செய்ய முடியலையே, நான் இவ்வளவு நாளாக ஜெபிக்கிறேனே, ஆண்டவரே என் வாழ்க்கையிலே ஒரு வாசலை திறந்தருளும் என்று சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. உனக்காக பூட்டப்பட்டு இருக்கிற கதவுகள் திறக்கப்படும். இதோ இயேசு சொல்லுகிறார், இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன். உனக்காக திறக்கப்படுகிற வாசல் என் நாமத்தினாலே, சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலே எனக்கு வாசல்கள் திறக்கப்படுவதாக. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஐஸ்வர்யத்தின் வாசல்கள் திறக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே சுகத்தின் வாசல்கள் திறக்கப்படுவதாக, ஜெயத்தின் வாசல்கள் திறக்கப்படுவதாக. ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க. ஆமென். சூழ்நிலை என்ன சொல்லுதுன்னு நீங்க சொல்லாதீங்க, உங்க வாழ்க்கையை நீங்க பார்க்காதீங்க. இயேசு கிறிஸ்து நாமம் எல்லா நாமங்களுக்கு மேலான நாமமா இருக்கிறது. அல்லேலூயா. அந்த நாமத்தை நீங்க சொல்லி உங்க வாசல்களை நீங்க திறக்க வேண்டும். உங்களுக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம், என் நாமத்தை நீங்க மறுதளிக்காமல் இருந்தீங்களே, நீங்க ஒரு சிலருக்காக சொல்றீங்களே, இயேசுவே இயேசு நல்லவர் என்று மற்றவங்களுக்கு சொல்றீங்களே, அது கொஞ்சம் பலத்திலே நீ மறுதளிக்காமல் இருக்கிறீங்களே, ஆண்டவர் உங்களுக்கு தான் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, வாசல்கள் திறப்பா. என் வசனத்தை கை கொள்ளுகிறபடினாலே, என் வசனத்தை என்ன பண்ணுங்க, கை கொள்ளுகிறபடினா இதோ திறந்த வாசலை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். வசனத்தை கை கொள்ளுகிறவனுக்கு, ஆமென், யாரெல்லாம் வசனத்தை கை கொள்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் வாசல்களை கர்த்தர் திறப்பார். ஆமென். வசனத்தை கை கொள்ளுகிறவனுக்கு. இந்த எந்த சபைக்கு சொல்றேன்னா, பெல்தேபியா சபைக்கு சொல்றாரு. பெல்தேபியா சபைக்கு சொல்றாரு, யாரெல்லாம் என் வசனத்தை கை கொள்கிறாரோ அவர்களுக்கு இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன். அல்லேலூயா. அன்னைக்கு 7 திருசபைகள், ஆசியா கண்டத்தில் 7 திருசபைகள் இருந்தபோது யோவானுக்கு 90 வயது கிழவன் இருக்கும்போது அவருக்கு ஆண்டவர் தரிசனமாகி, நான் சொல்லுகிறவையெல்லாம் எழுது என்று 7 திருசபை சுதா, எபேசு சபை, சிமிர்னா சபை, லவுதீகா சபை, சர்தை சபை, பெல்தேபியா சபை, லவுதீகா சபைகள், இப்படி பாருங்க, எல்லா சபைகளை குறித்து ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். இந்த எல்லா திருசபையை குறித்து ஒரு தரிசனத்தை வைத்திருந்தான். ஆனால் இந்த பெல்தேபியா சபை, உன் கிரியை நான் அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம், என் நாமத்தை நீ மறுதளிக்காமல் இருந்ததினாலே உனக்கு என்ன பண்றேன், திறந்த வாசலை. எந்த மனிதன் கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனா இருக்கிறானோ அவனை அநேகத்தில் ஆண்டவர் அதிகாரியாக மாற்றுகிறார். அல்லேலூயா. நீ கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனா இரு, உன் மனசாட்சியில் உண்மை உள்ளவனா இரு. ஒவ்வொரு நாளும் நீ 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபம் பண்ணு. காலையில் விழித்திருந்து ஜெபம் பண்ணு, இரவு நேரத்தில் குடும்பமாக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, வேத வசனத்தை அனுதினமும் வாசிங்க. அதுதான் உனக்கு உணவு. அந்த சத்தியத்தை நீங்கள் அறியணும். ஆமென், அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தை வாசிக்கணும், ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தை வாசிக்கணும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் பலனை உண்டாக்குறது, அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் ஆரோக்கியத்தை உண்டாக்குறது. வேதம் சொல்லுகிறது, சத்தியத்தை அறிவீர், சத்தியம் தான் உங்களை விடுதலையாக்கும். அந்த சத்தியம் யாருன்னா இயேசு கிறிஸ்து தான் சத்தியம். அல்லேலூயா. 7 திருசபைக்கு சொல்றா, இப்போது நம்முடைய திருசபைக்கும் சொல்றா. திருசபை என்றால் இயேசு ரத்தத்தினால் கழுவப்பட்டு அவரை விசுவாசிக்கிற நம்ம எல்லாம் அவருடைய திருசபையா இருக்கிறோம். நாம் அவருடைய நாமத்தை நம்பணும், விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த இயேசு கிறிஸ்துவுடைய அன்பின் சீஷன் யார் இவரே? இயேசு கிறிஸ்துவுடைய அன்பின் சீஷன். இயேசு விட்டு போன போது இதோ உன் தாய் என்று சொல்லிட்டு போனாரே, யோவான் கிட்ட தான் சொல்லிட்டு போனாரு. அந்த தாயை அவர் கடைசி நாட்கள் மட்டும் எபேசிய பட்டணத்திலே அவர் பாதுகாப்போடு வைத்திருந்தாராம்.
இந்த அன்பின் சீசனை நம்பி தான் 90 வயதில் பத்மோ என்கிற தீவிலே இவர் எழுதின புஸ்தகம் தான் இந்த வெளிப்படுத்தும் விசேஷம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இவர் எழுதப்பட்ட இந்த வசனங்கள் தான் இந்த வெளிப்படுத்தும் விஷயம். அதுக்கப்புறம் கடைசி வேற புஸ்தகமே கிடையாதுங்க பைபிளில். ஆமே, 1 யோவான், 2 யோவான், 3 யோவான், யோவான் புஸ்தகம், சுவிசேஷ புஸ்தகம் எழுதினவர் இந்த யோவான் தான். பாருங்க, இத்தனை புஸ்தகங்கள் அவர் எழுதியிருக்கிறார். அதுக்கப்புறம் வேற ஒரு புஸ்தகம் இல்லை. ஆனால் சபையை குறித்து ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு திறந்த வாசலை தேவன் வைத்திருக்கிறார், ஒருவனும் அதை என்ன பண்ண முடியாது, பூட்ட முடியாது. தேவன் திறந்தால் யார் பூட்ட முடியும்? ஆமே, உனக்காக தேவன் அநேக வாசல்களை திறந்திருக்கிறார், ரட்சிப்பின் வாசல்களை திறந்திருக்கிறார். ஆமே, அல்லேலூயா. உன் குடும்பத்திலே இந்த மாதம் ரட்சிக்கப்படாதவர்களை நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் அந்த ரட்சிப்பு உண்டாக்குவா. வியாதியில் ஒரு ரட்சிப்பு, சுகவீனத்தில் ஒரு ரட்சிப்பு, பலவீனத்தில் ஒரு ரட்சிப்பு, சாபங்களிலிருந்து ஒரு ரட்சிப்பு, கட்டுகளை உடைக்கிற ஒரு ரட்சிப்பு ஆண்டவர் உங்களுக்கு உண்டாக்குவா. இந்த மாதம் ஆண்டவர் வெற்றியின் வாசலை உங்களுக்கு திறக்கிறார். ஆமே, நல் வாழ்வின் வாசலை உங்களுக்கு திறக்கிறார், நிறைவான வாசல்களை உங்களுக்கு திறக்கிறார், ஜெயமுள்ள வாசல்களை உங்களுக்கு திறக்கிறார், விடுதலை வாசல்களை திறக்கிறார், சுகத்தின் வாசல்களை திறக்கிறார், ஆசீர்வாதத்தின் வாசல்களை திறக்கிறார். ஆமே, கடைசியாக உங்களுக்கு கிருபையின் வாசலை தேவன் திறந்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் வழியாக தான் எல்லாமே பெற முடியும். ஆமே, அவர் உங்களுக்கு கிருபையின் வாசல்களை தேவன் திறந்திருக்கிற அப்படினாலே நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் நமக்கு ரட்சிப்பை தந்திருக்கிறார், விடுதலை தந்திருக்கிறார், சுகவாழ்வை தந்திருக்கிறார். ஆமே, வெளிப்படுத்தும் விசேஷம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தா, பிலதெல்பியா சபை தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவென்றால், பரிசுத்தமுள்ளவரும் சத்தியமுள்ளவரும் தாவீதின் திறவுகளை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுவருமாகிய வாழ்கிறவர் சொல்லுகிறதாவது என்று சொல்றார். ஆமே, நம்முடைய ஆண்டவர் தாவீதின் திறவுகளை உடையவர். ஆமே, வானத்தையும் பூமியும் படைத்த தேவன், எல்லா அதிகாரத்தை அவர் கொண்டு. நம்முடைய ஆண்டவர் சொல்றாரு, அவர் வானத்தையும் பூமி படைத்த தேவன், அவருக்கு எல்லா அதிகார திறவுகோல் என்றால் சாவி. அவர் பரலோகத்தை திறக்க முடியும், பாதாளத்தை பூட்ட போட முடியும். ஆமே, தாவீதின் வேர் அவர்தான், ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர் அவர். வேதம் சொல்லுகிறது அவர் திறவுகோலை உடையவராக இருக்கிறார். உங்களுக்கு என்னென்ன கதவுகள் அடைக்கப்பட்டு இருக்கிறதோ அந்த இயேசு என்னும் நாமத்தை சொல்லி அந்த கதவுகளை என்ன பண்ணலாம், திறக்கணும். அல்லேலூயா. எல்லா நாமத்துக்கு மேலான நாமம் இயேசுவின் நாமம். உங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த பகுதியெல்லாம் பலவீனமாக இருக்கிறதோ, எந்தெந்த பகுதியெல்லாம் வாசல் அடைக்கப்பட்டு இருக்கிறதோ, தாவீதின் திறவுகள் உடையவர் இயேசு சொல்றாரு, அவர் நாமம்தான், அவருடைய நாமம்தான் நமக்கு சாவியா இருக்குது. இயேசுவின் நாமத்தை சொல்லி நம்ம என்ன பண்ணணும், எல்லா வாசல்களையும் திறக்கலாம். ஆமே, எந்த வாசலும் உனக்கு அடைபடாது. எல்லா வாசலுக்கு தேவன் என்ன பண்ணுவாரு, உனக்கு ஆண்டவர் திறப்பார். அல்லேலூயா. மனிதன் பாவம் செய்த போது ஏதேன் தோட்டத்திலே ஜீவ விருட்சத்தின் கனிக்கு போக வேண்டிய வழியை தேவன் அடைத்தாராம். ஆமே, அது ஒரு வாசல். பாருங்க, நீங்க ஆதியாகமம் புஸ்தகத்தை 3ஆம் அதிகாரத்தை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாகமம் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. 3ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இருபத்தி 23 வாசிப்போம். அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். ஏதேன் தோட்டத்திலிருந்து தேவன் அவனை அனுப்பிவிட்டாராம். அவர் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். படைக்கப்பட்ட மனுஷன் பாவம் செய்த போது ஏதேன் தோட்டத்தில் இருந்து குளிர்ச்சியான வேளையிலே தேவ சமூகத்திலே தேவ முகத்தை தேவ சத்தத்தை கேட்டுக்கொண்டிருந்த மனுஷன் பாவம் செய்த போது அவனுக்காக உண்டாக்கப்பட்ட ஏதேன் தோட்டம் அவனுக்கு அடைக்கப்பட்டது. அந்த தோட்டம் அவனுக்கு அடைக்கப்பட்டது. அந்த தோட்டத்துக்குள்ள அவன் போக முடியல. அதான் சொல்லுது பாருங்க, அவர்கள் மனுஷனை துரத்தி விட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்திலே. ஆமே, ஏதேன் தோட்டத்தில் என்ன பண்ணிட்டாரு, காவல் செய்தார். எதற்காக? மனுஷன் மறுபடியும் போய் அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கக்கூடாதபடிக்கு ஆண்டவர் அதை தடையாக வைத்தார். காரணம் என்ன தெரியுமா? அவன் பாவத்தோடு கூட அதை போய் புசித்தானா என்றென்னைக்கும் பாவத்தோடு கூட மனுஷன் வாழ்வான். அதனால்தான் என்ன பண்ணிட்டாரு, ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கக்கூடாதபடிக்கு. அவன் எந்த கனியை புசித்தான்? நன்மை தீமையான கனியை புசித்ததினாலே அவன் என்ன பண்ணிட்டான், பாவம் செய்தான், தேவனுக்கு விரோதமான காரியத்தை செய்தான். சாத்தானுடைய சொல்லை கேட்டதினாலே
சாத்தானுடைய வார்த்தை கேட்டதினாலே, செவி கொடுத்ததினாலே, அவன் பாவம் செய்ததினாலே அவனுக்காக உண்டாக்கப்பட்ட ஏதேன் தோட்டத்தை அவன் அனுபவிக்க முடியல. தேவ முகத்தை அவன் தரிசிக்க முடியல. அவனுக்காக உண்டாக்கப்பட்ட ஏதேன் தோட்டத்தில் அவன் இருக்க முடியல. ஆண்டவர் அவனை என்ன பண்ணார்? ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தினார். ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தினார். தோட்டத்தை விட்டு துரத்தினது மாத்திரமல்ல, ஏதேன் தோட்டத்துக்கு வழியை காக்க காவலாளியை வைத்து விட்டார். அல்லேலூயா. கேருபீன்கள் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தோடு ஆண்டவர் அந்த ஏதேன் தோட்டத்தை பாதுகாப்பாக வைத்தார். ஆமே. ஏதேன் தோட்டத்தில் எதுக்காக ஆண்டவர் தோட்டத்தில் வைத்தார்னா, பாருங்க, இந்த வசனங்கள்லாம் கவனிக்கும் போது புதிய ஏற்பாட்டு காலத்திலே மறுபடியும் அந்த நாம் தோட்டத்துக்கு போக போகிறோம். அந்த தோட்டத்துக்கு போக போகிறோம். வாசிங்க ஆதியாகமம் புஸ்தகம் 24:3-24 வாசிங்க. மறுபடியும் வாசிங்க. அவர் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்குள் கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். வழி, இந்த வழி யார்? அடைக்கப்பட்ட வழி. இந்த வழியாக தான் நம்ம அந்த தோட்டத்துக்கு போக முடியும். வழியை தான் நம்ம பேசுகிறோம். இந்த வழி யார் என்று யோவான் புஸ்தகத்தில் சொல்றார். யோவான் 10:9 சொல்லுகிறது, நானே வழி, என் வழியே ஒருவன் உட்பிரவேசித்தால் ரட்சிக்கப்படுவான். ஆமீன். அடைக்கப்பட்ட வழி. இப்போது இயேசு சொல்றார் புதிய ஏற்பாட்டு காலத்தில், நானே வழி, நான் தான் வழி, என்னை இல்லாமல் ஒருவனும் உட்பிரவேசிக்க முடியாது. ஜீவ விருட்சத்துக்கு போனனா, நித்திய ஜீவனுக்கு போனனா, அடைக்கப்பட்டு இருக்கிற கதவுகள், நித்திய ஜீவ வாழ்க்கை, பரலோக ராஜ்யம் நீ போனனா அவர் தான் உனக்கு வழியாக இருக்கிறார். அல்லேலூயா. அன்றைக்கி ஏதேன் தோட்டத்தில் அவங்க போக முடியல, அவங்க வாழ முடியல. ஆனால் இயேசு கிறிஸ்து வருவார் என்பதை அங்கேயே சொல்லியிருக்கிறாங்க. அவர் ஸ்திரீயின் வித்தா இருப்பார், அவர் மூலமாக தான் அந்த உலகம் ரட்சிக்கப்படும் என்று சொல்லி இருந்தது. பாருங்க மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். இயேசுவின் வழியாக போகிறவன் தான் ரட்சிக்கப்படுவான். ஆமே. இயேசுவின் வழியாக யார் போகிறார்களோ, இயேசுவை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ, இயேசுவெல்லாம் யார் நம்புகிறார்களோ அவங்க மாத்திரம்தான் அந்த என்ன பண்ணுவாங்க? உள்ளும் புறம்பும் மேய்ச்சலை கண்டடைவார்கள். உள்ளேயும் சரி, வெளியிலையும் சரி, ஆவியிலும் சரி, ஆத்மாவிலும் சரி. இன்னைக்கு ரட்சிப்பு நமக்கு உண்டாகிறது. இன்னைக்கு சரீரத்தில் நிறைய பேருக்கு மீட்பு இல்லை, ஆவியில் நிறைய பேருக்கு மீட்பு இல்லை. ரெண்டுத்துலையும் ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிறார். ஆமே. இதோ திறந்த வாசலை நான் வைத்திருக்கிறேன், ஒருவன் என் வழியாக பிரவேசிங்க. நான் தான் வழி, உன் சுகத்துக்கு ஆசீர்வாதமான வழி நான் தான். நான் திறந்த வைக்கப்பட்டிருக்க வாசல்கள். இதோ வாசல்படி நின்று கதவுகளை தட்டுகிறேன். இதோ வாசலை வந்து என்ன பண்ண, கதவை தட்டுறேன், நீங்க திறக்கணும். ஆமே. அல்லேலூயா. உங்க இருதய கதவுகளை நீ திறக்கும் போது ஆண்டவராய் இயேசு உனக்குள்ள வந்து அவர் உன்னோடு கூட போஜனம் பண்ணுவார். அல்லேலூயா. தட்டினால் திறக்கப்படணும். உங்கள் இருதயத்தை, ஆண்டவரே என் உள்ளத்தில் வாங்க, என் குடும்பத்துக்கு வாங்க ஆண்டவரே, என் குடும்பத்தில் நீ ஆண்டவராக இருங்க. அநேக குடும்பத்தில் வசனம் எழுதுங்க. வசனம் என்ன எழுதுகிறாங்க? என் குடும்பத்தின் தலைவர் இயேசு என்று எழுதுறாங்க. ஆமே. நம் குடும்பத்தில் இயேசு தலைவராக இருக்கணும். அல்லேலூயா. 14ஆம் வசனம், 14ஆம் அதிகாரம் யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். அதற்கு இயேசு, நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்திலே வரான். இயேசுதான் வழி நமக்கு. ஆமே. இயேசுதான் சத்தியம். இயேசு வழியாக தான் நாம் பிதாவிடத்தில் போகப்படும். ஆமே. ஏதேன் தோட்டத்திலே தேவனோடு கூட இருந்தவன் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, ஆதாமும் ஏவாளும் துரத்தப்பட்டார்கள், தேவனிடத்திலிருந்து துரத்தப்பட்டார்கள். புதிய ஏற்பாட்டில் இயேசு சொல்றார், நான் தான் வழி, பிதாவிடத்தில் சேர்வதற்கு, ஆண்டவரோடு சேர்வதற்கு நான் தான் வழி, என்னை பின்பற்றுங்கள். என்னை அல்லாமல் பிதாவிடத்தில் நீங்க போக முடியாது, என்னை அல்லாமல் பரலோகத்துக்கு போக முடியாது. ஆகினாலே நான் தான் வழி, நான் தான் சத்தியமாக. திறக்கப்பட்ட வாசல் நமக்காக இயேசு திறக்கப்பட்ட வாசலாக இருக்கிறார். அல்லேலூயா. நமக்காக ஆண்டவர் அற்புதங்கள் செய்கிறார். ஏதேன் தோட்டத்திலே துரத்தப்பட்ட ஆதாமும் தேவனிடத்திலே சேரும்படியாக அநேக தரம் பிரயாசப்பட்டார்கள். 930 வருஷம் அவர்கள் வாழ்ந்தார்கள். நிறைய பிள்ளைகள் பிறந்தது. ஆனாலும் அந்த பிள்ளைகளை அவர்கள் யாராவது ஒரு ஸ்திரீயின் வித்தா இருப்பார்கள் என்று எண்ணினார்கள். யாருமே அங்கே போக முடியல. அந்த ஸ்திரீயின் வித்து யார் என்றால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே இரட்சகராக பிறக்க வேண்டும்.
அது புதிய ஏற்பாட்டில் இயேசு நமக்காக இரட்சகராக மரியாள் இடத்திலே பிறந்த போது இந்த உலகத்துக்கு பெரிய ரட்சிப்பை, பெரிய வாசல்களை கர்த்தர் திறந்தார். ஆமே, பாவத்திலிருந்து அக்கிரமத்திலே மரித்திருக்கிற எல்லாரையும் உயிர்ப்பிக்கும்படியாக, இவரை சிலுவையிலே கொல்லும்படியாக, இவரை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்து இவர் வழியாக அந்த வாசல்களை தேவன் என்ன பண்றாரு? திறந்தார். அல்லேலூயா. புதிய வாசல்களை கர்த்தர் திறக்கிறான். அல்லேலூயா. மனுகுலம் தேவனிடத்திலே சேரக்கூடாதபடி பிசாசின் திட்டமா இருக்கிறது. அன்னைக்கு தேவனிடத்திலே வந்து சேர்வதற்கு பிசாசு தடை செய்தான். மறுபடியும் தேவனிடத்தில் மனிதன் வர முடியல ஏதேன் தோட்டத்தில். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு சிலுவை மரணத்தின் மூலமாக பிரிந்து இருக்கிற மனுகுலத்தை அவர் இரத்தத்தின் மூலமாக எல்லாருடைய பாவத்தை கழுவி சுத்திகரித்ததினாலே இழந்து போன அந்த தேவ சமூகத்தை, தேவ பிரசன்னத்தை மறுபடியும் அவர் கூட்டி சேர்த்தா. பிசாசின் திட்டம்னா நீ தேவனிடத்திலே வரக்கூடாது. இன்னைக்கு நிறைய மக்கள் தேவனிடத்தில் வராது இருக்கிறது என்னன்னா, அந்த வாசல் அடைக்கப்பட்டு இருக்கிறது, ரட்சிப்பின் வாசல் அடைக்கப்பட்டு இருக்கிறது. நாம் சுவிசேஷத்தை சொல்லும்போது அந்த வாசல்கள் திறக்கப்படும். பவுல் சொல்லுகிறார், எனக்கு வாசல்கள் திறக்கும்படி, சுவிசேஷத்தின் வாசல்கள் திறக்கும்படி எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்றார். அல்லேலூயா. நாம் சுவிசேஷத்தை சொல்லும்போது அநேகருடைய இருதயத்தின் வாசல்கள் திறக்கப்படும். ஆமே, இதோ திறந்த வாசலை நான் வைத்திருக்கிறேன் என்று சொன்னார். இந்த உலகத்துக்கு எல்லா மக்களுக்கும் ரட்சிப்பை அருளுகிற திறந்த வாசல் இயேசு. அல்லேலூயா. திறந்த வாசல் இயேசு. இது யாருக்கும் பூட்டல, எந்த மனுஷனுக்கும் பூட்டல, எந்த மதத்தினருக்கும் பூட்டல. எல்லாரும் வாங்க என்னிடத்துல வாருங்க, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்துல வாங்க, நான் பூட்டப்படாத கதவா இருக்கிறேன், வாங்க நான் சேர்த்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. இயேசு ஒவ்வொருவரையும் நேசிக்கிறார். இந்த சுவிசேஷத்தின் மூலமாக அநேக கதவுகள் தேவன் திறக்க விரும்புகிறார். புறஜாதி மக்களுடைய கதவுகளை திறக்க விரும்புகிறார், இருதய கதவுகளை திறக்க விரும்புகிறார். அல்லேலூயா. நாம் சுவிசேஷத்தை சொல்லும்போது கதவுகள் நமக்கு அவர்களுக்கு திறக்கப்படும். அல்லேலூயா. தேவனுடைய திட்டம் மறுபடியும் மனுஷனை கடவுளிடத்திலே சேர்க்க வேண்டும். அல்லேலூயா. சிலுவை மரணத்தின் மூலமாக அவர் மரிக்கும் போது அவருக்கு ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு 53:11 வாசிங்கப்பா. 53:11 அவர் மரிக்கும் போது அவர் சொல்றாங்க, என்ன சொல்றாரு வாசிங்க. 53 ஏசாயா 53. அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்கள் ஆக்குவார். அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். அவருடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். இன்னொரு வசனத்தை வாசி, 10 வசனத்தை வாசிங்க. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாய் இருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். அவர் சந்ததியை கண்டு, அவர் சந்ததியை கண்டார். என்ன சந்ததி கண்டார்? இயேசு சிலுவையிலே மரிப்பது மூலமாக அநேக சந்ததிகளை தேவன் தருவார் என்று, இந்த சிலுவை மூலமாக அநேக மக்களை ரட்சிப்பின் வழியை ஆண்டவர் தருவார் என்று, அதை தான் இடுக்கமான வழியில் அல்ல ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு? விசாலமான வழியை நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த இடுக்கமான வழியாக நாம் இயேசுவை நாம் கண்டிருக்கிறோம். அல்லேலூயா. வேத வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. மத்திய சுவிசேஷம் 27:51 வாசித்து பாருங்க. மத்திய சுவிசேஷம் 27:51. எது வழியாக ஆண்டவர் நம்ம தேவனிடத்திலே கொண்டு சேர்க்கிறார் என்றால், அப்பொழுது தேவாலயத்தின் திரைசீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது, பூமியும் அதிர்ந்தது, கன்மலைகளும் பிளந்தது. தேவாலயத்தின் திரைச்சேலை 2ஆக கிழிந்தது. இயேசு சிலுவையிலே மரிக்கும் போது, ஜீவனை விடும்போது அந்த திரைச்சேலை கிழிக்கப்பட்டது. எந்த திரைச்சேலை? தேவாலயத்தின் திரைச்சேலை. கிட்டத்தட்ட அந்த திரைச்சேலை 4 அங்குலம் இருக்கும். பாருங்க, அந்த திரைச்சேலைன்னா தேவாலயத்திலே பிரதான ஆசாரியர் மாத்திரமே போய் தேவ சமூகத்தை போய் கண்டு வர முடியும். அவன் மாத்திரம் தான் அதிகாரம். அதுவும் வருஷத்தில் ஒரு முறை தான் போய் பார்க்க முடியும் இந்த தேவாலயத்தில். ஆனால் அந்த திரைச்சேலை நடுவாக எந்த மனிதனும் போக முடியாது. பாவத்தோடு இருக்கிற எந்த மனிதனும் தேவனை சந்திக்க முடியாது. பாவம் நமக்கு பிரிவினை உண்டாக்குறது, தடை சுவராக இருந்தது. இயேசு நமக்காக பலியானதினாலே அந்த வாசல்களை திறந்தார். அல்லேலூயா. திரைச்சாலை 2ஆக கிழிக்கப்படும் போது அந்த வாசல் திறக்கப்பட்டு இருக்கிறது. ஆமே, நாம் தேவனிடத்தில் போவதற்கு நாம் தைரியம் கொண்டு இருக்கிறோம். ஆமே, கிருபாசனத்தாண்ட போவதற்கு நாம் தைரியம் கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு எந்த பாவம் நமக்கு தடையே இல்லை. ஏன்னா அவரை விசுவாசிக்கிறதுனாலே நமக்கு தேவ நீதி உண்டாகி இருக்கிறது.
ஆமே. ஆகையினால் நாம் தேவனிடத்திலே போவதற்கு எந்த தடையும் இல்லை. நாம் தைரியமாக அந்த வாசல் வழியாக போவோம். அல்லேலூயா. ஒரு காலத்திலே நம்ம பாவம் செய்ததினாலே அந்த வாசல் அடைக்கப்பட்டிருந்தது. இப்போது இயேசு நமக்காக பாவமானதினாலே, நமக்காக சிலுவையிலே சுமந்ததினாலே அந்த வாசல்கள் அவர் மரணத்தின் மூலமாக திறக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அவர் மரித்த போது, அவர் உயிரோடு கூட எழுந்த போது அநேக பரிசுத்தவான்கள் உயிரோடு கூட எழும்பினார்களாம். ஆமே. அநேக பரிசுத்தவான்கள் உயிரோடு எழும்பினாங்க. அங்கே நடக்குது என்ன தெரியுமா? சூழ்நிலை பாருங்க. அங்கே கல்லன் அடிக்கப்பட்டிருந்தான். அந்த கல்லனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு என்னோடு கூட பரதேசியிலே இருப்பாய். பரதேசி, பரதேசி என்றால் ஏதேன் தோட்டத்தை போல ஒன்று. ஆமே. முதல்ல அந்த பரதேசி எங்கே இருந்தது? பாதாளத்துக்கு இதில் இருந்தது. இப்போ இயேசு மரித்த போது, உயிரோடு கூட எழுந்த போது அந்த பரதேசி எங்கே போயிட்டாரு? 3ஆம் வானத்திலே தேவன் வைத்து விட்டார். அல்லேலூயா. அந்த பரதேசி ஏதேன் தோட்டத்தை போல இருக்கிற அந்த பரதேசியில என்ன பண்ணிட்டாங்க? அவர் உயிரோடு கூட எழும்பும் போது அநேக பரிசுத்தவான்களும் அவரோடு கூட என்ன பண்ணிட்டாங்க? உயிரோடு கூட எழுப்பினார். அக்கிரமங்களிலே பாவங்களில் மரித்திருக்கிறவர்களை கிறிஸ்துவோடு கூட உயிரோடு கூட எழுப்பினார். உன்னதத்திலே அவரோடு கூட உட்கார வைத்தார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், 3ஆம் வானத்திலே நான் போய் பார்த்தேன், பரதேசி என்கிற ஒரு இடத்தை பார்த்தேன். நான் சரீரத்தில் இருந்தவனோ சரீரத்துக்கு புறம்பே இருந்தவனோ எனக்கு தெரியாது. ஆனால் பரதேசியிலே தூதர்கள் பேசுகிறதை நான் என்ன பண்ணேன்? கேட்டேன்னு சொல்றார். அல்லேலூயா. ஒரு காலத்தில் பரதேசி பாதாளத்தில் இருந்தது. அங்கே ஆபிரகாம் மடி என்று சொல்லப்பட்டது. அவர் இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு அந்த பாதாளத்தில் வைக்கல, சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மரித்தோரை உயிரோடு இயேசுவோடு கூட எல்லாரும் எழுந்தாங்க. அநேக பரிசுத்தவான்கள் 27ஆம் அதிகாரத்தை நீ வாசித்து பார்த்தீங்கன்னா, அநேக பரிசுத்தவான்களுடைய கல்லறையிலிருந்து புறப்பட்டு அநேகருக்கு தரிசனமானார்கள். அல்லேலூயா. இயேசுவை நம்பினவர்கள், நம் முன்னோர்கள், மரித்த நீதிமான்கள், பரிசுத்தவான்கள் எல்லோரும் இயேசுவோடு கூட உயிர்ப்பிக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. மரணத்தின் அடைபட்டு இருக்கிற வாசல்கள் திறக்கப்பட்டது. மரண வாசலை கட்டினார். அல்லேலூயா. மரணத்தையும் பாதாளத்தையும் உடைய திறவுகோல் அவர்கிட்ட இருந்தது. அல்லேலூயா. கட்டப்பட்டிருக்கிற எல்லாரையும் கட்டவிழ்த்து அந்த வாசல்களை திறந்தார். அல்லேலூயா. மரணம் கட்டியிருந்த அவர்களை கர்த்தர் அந்த மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்த போது அந்த வாசல்கள் திறக்கப்பட்டது. அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. இயேசு உயிரோடு எழும்பும் போது அந்த வாசல்கள் எல்லாம் திறக்கப்பட்டது. ஆமென். அல்லேலூயா. எபிரேயர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம், எபிரேயர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 19-20 வாசிங்க. ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியினால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும் பாருங்க. ஆகையால் சகோதரரே, பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு, பரிசுத்த ஸ்தலம் என்றால் பரலோக ராஜ்யத்துக்கு பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் மாம்சத்தின் திரையின் வழியாக புதிதும் ஜீவனுமாக மார்க்கத்தை உண்டு பண்ணினார். அல்லேலூயா. இயேசு உயிரோடு கூட இருந்தபோது இயேசு சரீரத்தின் வழியாக நம்ம போக முடியாது. ஆனால் அவர் புதிய ஜீவ மார்க்கத்தை உண்டு பண்ணினாராம். அவர் உயிர்த்தெழுந்ததினாலே புதிய ஜீவ மார்க்கத்தை ஆண்டவர் உண்டு பண்ணினார். அவர் உயிர்த்தெழுந்த போது அவரோடு கூட நாம் என்ன பண்ணப்பட்டிருக்கோம்? உயிரடைந்திருக்கிறோம். அல்லேலூயா. அந்த மார்க்கத்தின் வழியாக பிரவேசிப்பதற்கு, எந்த மார்க்கத்தின் வழியாக? ஜீவ மார்க்கத்தின் வழியாக பிரவேசிப்பதற்கு நம்முடைய ஆண்டவர் ஜீவ மார்க்கத்தின் வழியை நமக்கு போதித்தார். ஜீவாதிபதி அவர், ஜீவனுக்கெல்லாம் அதிபதி, எல்லாம் உயிருக்கும் அவர் தான் அதிபதி. அந்த மார்க்கத்தின் வழியாக நாம் என்ன பண்ணுவோம்? பிரவேசிப்பதற்கு இவருடைய இரத்தத்தினாலே நாம் தைரியம் கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. இந்த பரலோகத்துக்கு போவதுக்கு அவர் தான் வாசலாக இருக்கிறார், அவர் தான் வழியாக இருக்கிறார், அவர் தான் ஜீவனாக இருக்கிறார். இந்த வாசல் வழியாக தான் போக முடியும். எந்த வாசல்? ரத்தம். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் கழுவப்பட்ட ஜனங்களாக அந்த வாசல் வழியாக பிதாவிடத்திலே போவதற்கு நாம் தைரியம் கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு எந்த தடையும் இல்லை. ஏனென்றால் இயேசுவானவர் எல்லா பாவத்தையும் என்ன பண்ணிட்டாரு? சிலுவையிலே சுமந்துட்டார். பாவத்தின் தடையை உடைத்து விட்டார், அக்கிரமத்தின் சுவரை உடைத்து விட்டார். இரு திறத்தாரி ஆண்டவர் ஒன்றாக்கினார். பிரிந்து கிடந்த மனுகுலத்தை பிதாவாகிய தேவனிடத்திலே கைகோர்த்து, பிதாவே, இவர்கள் செய்த எல்லா பாவத்துக்காக நான் சிலுவையிலே மரிக்கிறேன், புதிய மார்க்கத்தை உண்டாக்குறேன். இவர்கள் செய்த எல்லா பாவத்தையும் நான் என்ன பண்றேன்? நான் சிலுவையிலே சுமக்கிறேன். என்ன நியாயம் தருங்க, என்ன பண்ணுங்க, தண்டனைக்கு உட்படுத்துங்க.
இவர்களை விட்டுடுங்க சொல்லிடு. புதிய மார்க்கத்தை, பாவத்தில் இதுவரை கட்டப்பட்டு இருந்தவர்களை அந்த மார்க்கத்தை அடைத்து விட்டு புதிய மார்க்கத்தை, நீதியின் மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிந்தது? ஆமென். அல்லேலூயா. புதிய ஜீவ மார்க்கத்தை தேவன் நமக்கு உண்டாயிருக்கிறான். மேல் உள்ள வசனங்கள் 17ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தால், அவர் நம்முடைய பாவங்களையும் அவர்களுடைய பாவங்களையும் அவர்களுடைய அக்கிரமங்களையும் அவருடைய அக்கிரமங்களையும் நான் இனி நினைப்பதில்லை என்பதை சொல்லி நான் இனி நினைப்பதில்லை என்றார். அல்லேலூயா. இயேசு நம்முடைய பாவங்களையும் நம்முடைய அக்கிரமங்களையும் இனி நினைப்பதில்லை. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய பாவத்தை நினைத்து கொண்டு இருக்கிறார் சொல்லி கொண்டு இருக்கிறோம். அவர் நம்முடைய பாவங்களை நினைக்கிறது இல்லை, நம்முடைய அக்கிரமங்களை நினைக்கிறது. ஏனென்றால் நாம் புதிய ஜீவ மார்க்கத்துக்குள்ளே வந்து விட்டோம். ஆமே. இயேசுவை விசுவாசிக்கிற அத்தனை பேரும் அந்த புதிய ஜீவ மார்க்கத்துக்குள்ளே வந்து விட்டோம். இவைகள் மன்னிக்கப்பட்டது உண்டானால் இனி பாவத்தின் நிமித்தம் பலி செலுத்தப்படுவதில்லையே. இவைகள் நமக்கு மன்னிக்கப்பட்டது உண்டானால் இனி நம்ம பாவத்தின் நிமித்தம் பலி செலுத்த வேண்டியது அல்லவே. இன்னைக்கு நம்ம பலி செலுத்துறோமா? நம்ம பாவத்துக்காக இன்னைக்கு நம்ம பலி செலுத்துறோமா? ஏனென்றா நமக்கு பாவத்துக்காக பலி செலுத்தப்பட்டு விட்டார். ஆமாம், இயேசு பலி செலுத்தப்பட்டு விட்டார். அந்த பலி அவரோடு நிறுத்தப்பட்டு விட்டது. இனி எந்த மிருகமோ எந்த ஜீவராசியும் நமக்காக பலி செலுத்த வேண்டியதில்லை. அவருடைய ரத்தம் நமக்கு போதுமானதா இருக்கிறது. அல்லேலூயா. பரலோகத்துக்கு போவதற்கு, தேவ சந்நிதிக்கு போவதற்கு, அந்த ஏதேன் தோட்டத்தை அடைவதற்கு, தேவனுடைய பிரசன்னத்தில் போவதற்கு எந்த தடை இல்லாத ஒரு புதிய வாசல்களை தேவன் நமக்கு திறந்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் நமக்கு வாசல்களை திறந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஏதேன் தோட்டம். ரோமர் புஸ்தகம் எடுத்துங்க. 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். தேவனிடத்திலே சமாதானம் பெற்றிருக்கிறோம். இவ்விதமாக விசுவாசத்தினாலே நாம் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். எவ்விதமாக விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். எவ்விதமாக மேலே உள்ள வசனங்களை பார்த்தா தான் தெரியும். மேலே உள்ள வசனங்கள்லாம் வாசித்து பாருங்க. மேலே உள்ள வசனங்களை, அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். மேலே அதுக்கு மேலே 24 வாசிங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டார். ஆமே. நம்முடைய பாவங்களுக்காக இயேசு ஒப்பு கொடுக்கப்பட்டார். நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்கு எழுதப்பட்டு இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய பாவத்தை அவர் சிலுவையில் சுமந்துட்டாரு. ஆகினாலே நாம் எல்லாரும் யாரு? நீதிமான்கள். எப்படி நீதிமான்கள் ஆயிட்டோம்? விசுவாசத்தினால் ஆயிட்டோமா? எப்படி ஆயிட்டோம் சொல்றார் பவுல். சொல்றாரு, விசுவாசத்தினால நீதிமான்கள் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறதே. இப்போ வேத வசனம் சொல்றது, இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டிருக்கிறபடினாலே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக தேவனிடத்திலே சமாதானத்தை பெற்றிருக்கிறோம். இதுவரைக்கும் தேவனிடத்திலே சமாதானம் இல்லை. இவர் தான் சமாதானம் பண்ண வந்தார். அல்லேலூயா. இவர் சமாதான பிரபு எனப்படுவார். உங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும். சமாதானம் இல்லாதவர்களுக்கு சமாதானத்தை தருகிறார். தேவனிடத்தில் உனக்கு எனக்கு சமாதானம் இல்லாத சூழ்நிலை. தேவனுக்கு முன்பாக எனக்கு முன்பாக ஒரு பாவம் தடையா இருந்தது. அந்த பாவ சுவரை ஆண்டவர் உடைத்து போட்டு என்ன பண்ணிட்டாரு? சமாதானத்தை உண்டாக்கிட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன பண்ணிக்கிறாரு? சமாதானத்தின் வழி நமக்கு போதித்திருக்கிறார். அந்த சமாதானத்தின் மூலமாக தேவனிடத்திலே நாம் போய் இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. அது 25:5-19 வாசிங்க. அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். ஒரு மனுஷனுடைய பாவத்தினாலே எல்லாரும் என்ன பண்ணாங்க? கீழ்ப்படியாமை அடைந்தார்கள். கீழ்ப்படியாமையினாலே என்ன பண்ணாங்க? அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டார்கள். அன்றி ஒரு மனுஷன் என்று என்ன சொன்ன? ஆதாம். ஒரு மனுஷன் மூலமாக கீழ்ப்படியாமையினாலே நாம் எல்லாரும் பாவத்துக்குள்ளாக ஆக்கப்பட்டோம். இயேசு கிறிஸ்து ஒருவர் பிதாவுக்கு பூரணமாக கீழ்ப்படினாலே அவர் மூலமாக அநேகரை நீதிமான்களாக உட்படுத்தினார். அல்லேலூயா. இப்போ புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? எத்தனை பேர் புரியுது? ஆமே. ஒரு மனுஷன்
கீழ்ப்படியாதனால அநேகர் பாவியாக்கப்பட்டாங்க. ஒரே மனுஷன் தவறு நிமித்தம் உலகம் முழுவதும் எல்லாருக்குள்ளும் பாவம் பிரவேசித்தது. அப்போ ஒரு மனிதனுடைய பாவத்தினால உலகத்தில் எல்லா மனிதனும் பாவியாக்கப்பட்டது உண்மை என்றால், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற அத்தனை பேரும் நீதிமானாக்கப்படுவது உண்மை. அல்லேலூயா. எப்படி நாம் நீதிமானாக்கப்பட முடியும்? அந்த ஜீவ புதிய மார்க்கத்துக்கு வழியாக எப்படி போக முடியும்? இயேசுவை விசுவாசிப்பது மூலமாக தான். அல்லேலூயா. இதுதான் உங்களுக்கு திறந்த வாசல் ஆண்டவர் வைத்திருக்கிறார். இந்த வாசல் உனக்கு மூட்டப்படலை. ஆதாமுக்கு பூட்டப்பட்ட வாசல் இப்போது கிறிஸ்து மூலமாக, இயேசு கிறிஸ்து மூலமாக உனக்கு அந்த வாசல்களை தேவன் திறந்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய வாசல்கள் திறக்கிற தேவனாக இருக்கிறார். பாருங்க, தேவன் நமக்கு பல வாசல்களை திறந்திருக்கிறார். பல வாசல்கள் நம்ம இருக்குது. அந்த வாசல்களை பாருங்க. பேதுருடைய வாழ்க்கையிலே சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட போது பேதுரு சுவிசேஷத்தை சொன்னதுனாலே ஏரோது என்கிற ராஜா அவனை பிடித்து சிறைச்சாலையில் அடைத்து வைத்து விட்டான். அவனை அடைத்து வைத்த போது மறுநாளிலே அவனை கொல்லுவதற்கு அவன் காவல் அறையில் பூட்டப்பட்டிருந்தான். பேதுரு காவல் அறையில் வைக்கப்பட்டிருக்கும் போது சபையார் எல்லோரும் அவனுக்காக ஊக்கமாக ஜெபம் பண்ணினார்கள். அப்ப பாருங்க, ஒரு தேவ ஊழியக்காரன் அடைக்கப்பட்டு இருக்கும் போது சிறைச்சாலை கதவுகள் திறக்கப்பட வேண்டும் என்றால், விடுதலை செய்யப்பட வேண்டும் என்றால் சபையார்கள் ஜெபம் பண்ணினார்கள். அல்லேலூயா. கதவுகள் திறக்கப்பட வேண்டும் என்றால் சபை ஜெபம் பண்ணி ஆகணும். ஆமென். அல்லேலூயா. அப்போது தேவன் தம்முடைய தூதனை அனுப்புவார். ஆமென். ஆண்டவர் பேதுருக்கு ஒரு தூதனை அனுப்பினார். அவன் விலாயல் தட்டி அவனை லுங்கிலாம் கட்டி தூங்கி இருக்காரு. அவனை தட்டி எழுப்பி என்ன பண்ணியிருக்கிறாரு? வா எழுந்துரு என்று. முதலாம் கதவு திறந்தது, இரண்டாம் கதவு தானாக திற உண்டது. அப்போஸ்தலர் நடவடிக்கை 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் அவனுக்கு செய்த அற்புதம். சபையாரெல்லாம் ஊக்கமாய் ஜெபித்தார்கள். நாம் ஜெபிக்கும் போது வாசல்கள் தேவன் என்ன பண்றாரு? திறக்கிறார். அல்லேலூயா. நாம் ஜெபிக்கும் போது வாசல்கள் திறக்கப்படும். சபையார் ஊக்கமாக ஜெபித்தார்கள். பேதுருவை கண்டபோது, அந்த ரோதை திறந்த போது அவன் தூதனை கண்டதாக அநேகர் சொன்னார்கள். ஆமே. நம்ம சில நேரத்தில் ஜெபிப்போம், வாசல்கள் திறக்கப்பட்டிருக்கு, நம்ம நம்ப முடியாது. ஆமே. அற்புதங்களை தேவன் செய்கிறார், வாசல்கள் திறக்கிறார். சிறைச்சேதம் பண்ணுவதற்காக வைக்கப்பட்டு இருக்கிறவனை தூதனை கர்த்தர் அனுப்புகிறார். புதிய ஏற்பாட்டு காலத்திலே தேவன் அற்புதங்கள் செய்வர்களாக இருந்தார். இன்னைக்கு தேவ தூதருடைய பணி இருக்குது பாருங்க. நாம் ஜெபித்தா தேவ தூதர்கள் இறங்கி அற்புதங்கள் செய்வார்கள். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் ஜெபம் பண்ணினா, ஜெபத்துக்கு அவ்வளோ வல்லமை இருக்குதுங்க. ஜெபத்தில் அவ்வளோ வல்லமை இருக்குது. நீங்கள் ஜெபிக்கணும். ஜெபித்தா ஆண்டவர் அற்புதங்களை செய்வா, வாசல்களை கர்த்தர் திறப்பார். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? பேதுருடைய கர்த்தர் சிறைச்சாலை கதவை திறந்தான். எந்த காரியத்துக்காக செய்தார்னா, சபையார் எல்லாம் ஒருமனப்பட்டார்கள். ஆமே. ஒரு காரியத்துக்காக நாம் ஒருமனப்பட்டு நாம் ஜெபம் பண்ணினா ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். பாருங்க, ஜெபம் பண்ணின போது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்தார். அவர் கூடியிருந்த இடமெல்லாம் அசைந்தது, அஸ்திவாரங்கள் அசைந்தது. அப்போஸ்தலர் நடவடிக்கை 16ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் போது பாருங்க, பவுலு சீலாவும் ஒரு பிசாசை, அவருக்கு பிசாசின் ஆவி, குறி சொல்லுகிற ஆவியை துரத்தினதினாலே அந்த தியானால் என்கிற கோயிலுக்கும் அந்த இடத்துல பாருங்க, அந்த குறி சொல்லுகிற ஆவியை துரத்தினதுனால அந்த எஜமானனுக்கு வருமானம் குறைஞ்சு விட்டது. ஆகையினாலே பவுலும் சீலாவையும் பிடித்து ஒரு சிறைச்சாலையை கட்டி அவர்களை அடித்தார்கள். தொழுவ மரத்திலே கால்களை மாட்டினார்கள், கைகளை கட்டினார்கள். சிறைச்சாலையிலே போட்ட போது பவுலும் சீலாவும் அந்த ராத்திரியிலே ரத்தத்தோடு இருக்கும்போது இயேசுவுக்கு சுவிசேஷம் சொன்னதினாலே சுவிசேஷ வாசல்கள் இவர்களுக்கு அடைக்கப்பட்டது. சிறைச்சாலை கதவுகள் மூடப்பட்டது. சுவிசேஷ வாசல்கள் அடைக்கப்பட்டது. சிறைச்சாலை கதவுகள் இவங்களுக்காக திறந்து பூட்டப்பட்டது. அப்போது அவர்கள் எல்லோரும் என்ன செய்தார்கள்? பவுலும் சீலாவும் தேவனை நடுராத்திரியிலே அவர்கள் தேவனை துதித்த போது அஸ்திவாரம் அசைந்தது. ஆமென். அல்லேலூயா. பவுலும் சீலாவும் என்ன செய்தாங்க? ஜெபம் பண்ணினாங்க. அல்லேலூயா. ஜெபம் பண்ணும்போது கதவுகள் திறக்கப்படுது. வாசிங்க அதை. நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று. எல்லாருடைய கட்டுகள், நீ துதிக்கும் போது, தேவனிடத்தில் ஜெபிக்கும் போது கட்டுகள் அவிழ்க்கப்படும். அல்லேலூயா. அநேகருடைய கட்டுகள், அநேகருடைய
கட்டப்பட்டு இருக்கிற சூழ்நிலை. இன்னைக்கு நிறைய மக்கள் கட்டப்பட்டு இருக்கிறாங்க. நிறைய மக்களுடைய கட்டுகள் பிசாசினா கட்டப்பட்டு இருக்கிறாங்க, பலவீனத்தில் கட்டப்பட்டு இருக்கிறாங்க. பலவிதமான கட்டுகள் ஒரு மனுஷனுக்கு இருக்குது. ஆகினா எல்லாருடைய கட்டுகள் அறுக்கப்படணும்னா நம்ம என்ன பண்ணணும்? எல்லாருடைய வாசல்கள் திறக்கப்படணும்னா, உன் வாழ்க்கையிலே நீங்கள் கஷ்டமான சூழ்நிலையில் இருப்பீங்கன்னா, யாரும் காப்பாற்ற முடியாத சூழ்நிலையில் இருப்பீங்கன்னா, நிர்கதியாக இருப்பீங்கன்னா, கைவிடப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இருப்பீங்கன்னா, ஆண்டவரை நீங்கள் துதித்து பாருங்கள். அல்லேலூயா. உங்களுக்காக பரலோகமே இறங்கி வரும். அல்லேலூயா. உங்களுக்காக பரலோக தூதர்கள் இறங்கி வருவாங்க. அஸ்திவார அசையும். தேவன் உங்களுக்காக வேலை செய்கிறவராக இருக்கிறார். ரட்சிக்கப்பட்டவர்களுக்காக தேவன் பரலோகத்திலிருந்து தூதர்களை அனுப்புவார். ஆமே. அஸ்திவார அசையும், கட்டுகள் அவிழ்க்கப்படும், சங்கிலிகள் விலங்குகள் கட்ட அவிழ்க்கப்படும். ஆமே. விடுதலை செய்த போது அவங்க என்ன பண்ணல? பவுலும் சீலாவும் எழுந்து ஓடி இல்லைங்க. பாருங்க, கட்டுகளை அவிழ்க்கப்பட்ட உடனே என்ன ஆகிடும்? சில பேர் எழுந்து ஓடிட்டு இருப்பாங்க, ஆனால் எழுந்து ஓடலை. அந்த அதிபதி, அந்த காவல்காரன் என்ன பண்ணிட்டான்? எழுந்து போயிட்டாங்க, தப்பிச்சு போயிட்டாங்க, குற்றவாளி தப்பிச்சு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து தங்களை என்ன பண்ணாங்க? குத்த போனாங்க. பவுல் அதை பார்த்து சொன்னான், நான் எங்கேயும் போல, இங்கே தான் இருக்கிறோம். அல்லேலூயா. எங்கேயும் போல, இங்கே தான் இருக்கும். வாசிங்க. சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து சிறைச்சாலையின் கதவு திறந்திருக்கிறதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடி போனார்கள் என்று எண்ணி பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போனான். தன்னை கொலை செய்ய போயிட்டா. ஏன்னா யோரோதுக்கு பதில் சொல்லணுமே. ஒரு சிறை கைதி தப்பிட்டு போயிட்டா நாளைக்கு என்ன பண்ணும்? தண்டனை மாத்திரம். அவன் தலையை வெட்டிடுவாங்க. காவல் காத்தவங்க சரியா காக்கலன்னு சொல்லிட்டு சிறை கைதி தப்பித்து ஓடிவிட்டான் என்று எண்ணி அவங்க என்ன பண்ணாங்க? தன்னை கொலை செய்து கொள்வதற்கு, தற்கொலை பண்ணுவதற்காக எண்ணினார்கள். அப்போது பவுல் மிகுந்த சத்தமிட்டு, நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, உனக்கு ஒன்றும் கெடுதி செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லோரும் இங்கே தான் இருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. நீங்க ஜெபிக்கிற ஆளா இருக்கும் போது உங்களால் யாருக்கும் எந்த கெடுதல் வராது. ஆமென். அநேகரை கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை நீங்க தப்பிவிப்பவர்களா இருப்பீர்கள். அல்லேலூயா. வேதம் தான் சொல்லு, கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை தப்பிவிக்கிறவர்களா நாம் இருக்கிறோம். ஆமே. இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் தண்டிக்கப்படுவதற்கு ஏதுவா இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் நாம் தப்பிவிப்பதற்கு நம்மை ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் நமக்கு வாசல்கள் திறக்கிறார். இதோ புதிய வாசல்கள் கர்த்தர் திறக்கிறார். இதோ திறந்த வாசல் உனக்கு முன்பாக வைத்திருக்கிற ஒருவனும் பூட்ட முடியாது. தாவீதின் திறவுகோலை வைத்திருக்கிறவர். அந்த திறவுகோலை ஆண்டவர் எப்போ பிடிக்க கொண்டார்? அதிகாரத்தை எப்போ வாங்கி கொண்டானா? இயேசு மரித்து உயிரோடு கூட எழும்பும்போது பாதாளத்தின் வாசல்கள், மரணத்தின் வாசல்களை அடைத்தார். அல்லேலூயா. மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்து பிசாசு கையில் இருந்த எல்லா அதிகாரத்தை உரிந்து கொண்டு, வானத்தில் பூமியில் சகல அதிகாரம் உண்டு, பரலோகத்தில் எனக்கு அதிகாரம், பூமியில எனக்கு அதிகாரம் உண்டு, நீங்க என் நாமத்தினால புறப்பட்டு போங்க. ஆமே. விடுதலை செய்யுங்க, சுகமாக்குங்க, மரித்தோரை எழுப்புங்க. ஆமென். அல்லேலூயா. அதை தான் சொல்றாரு இயேசு. சொல்றாரு பேதுருக்கு, சொல்றாரு. அதை வாசிங்க. பேதுருக்கு சொல்றது நீங்க வாசிங்க. மத்திய எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம். மத்திய எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. 16-19. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். பரலோகத்தின் திறவுகளை நான் உனக்கு தருகிறேன். இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு பரலோகத்தின் திறவுகளை நான் உனக்கு தருகிறேன். நீ பூமியிலே கட்டுவது எதுவோ, கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கு. பூலோகத்தின் திறவுகோல் இயேசு கிறிஸ்துவின் நாமம். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தை சொன்னா பேய் ஓடும், பிசாசு ஓடும், வியாதிகள் மறையும், அற்புதம் நடக்கும். ஆமே. ஆண்டவர் அந்த பேதுருக்கு திறவுகோலை தருகிறார். என் நாமத்தினாலே நீங்க பிசாசுகளை துரத்துவீர்கள். பரலோகத்திலே நீங்க கட்டலாம், கட்டவிழ்க்கலாம். ஆமே. நீங்க தடை செய்வது எதுவோ, கட்டுவது என்றால் என்ன, கட்டவிழ்ப்பது என்ன, நீங்கள் தடை செய்வது எதுவோ, பூமியிலே எதெல்லாம் அனுமதிக்கிறீங்களோ அதெல்லாம் அனுமதிக்கப்படும். ஆமீன். பிசாசுக்கு நாம் தடை செய்தா அவன் தடைப்பட்டு இருப்பான். பரலோகத்திலிருந்து நம்ம நன்மைகளை கட்டவிழ்த்தா நன்மை வரும். சுகம் உண்டாவதாக. கட்டவிழ்க்கிற சுகத்தை கட்டவிழ்க்கிறேன், ஆசீர்வாதத்தை கட்டவிழ்க்கிறேன், நன்மையை கட்டவிழ்க்கிறேன்னு சொன்னா கட்டவிழ்க்கப்படும். ஏற்கனவே அங்கே கட்டவிழ்த்தப்பட்டு இருக்கிறது. ஆமே. இந்த பூமியிலே பிசாசானவன் என்ன பண்றான்? தடை செய்து கொண்டு இருக்கிறான். அதெல்லாம் மறுபடியும் வாசிங்க. பரலோக ராஜ்யத்தின் திறவுகளை நான் உங்களுக்கு தருவேன். பூலோகத்திலே நீங்க கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்தில் நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். பூமியிலே நீங்க தடை செய்வது எதுவோ,
எதெல்லாம் பூமியில் நீங்கள் தடை செய்வீங்களோ அது தடை பரலோகத்தும் ஆமேன்னு சொல்லுமா. புரியுதா? பரலோகமும் என்ன பண்ணுமா? ஆமேன்னு சொல்லும். அப்போ பரலோகத்தில் இருக்கிறது அவர் சித்தத்தின்படி இங்கே பூமியில் நடக்கணும்னு நீங்கள் விரும்பினா எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படணும், எல்லாருக்கும் சுகமாழ்வு உண்டாகணும், எல்லாரும் சமாதானம் பெறணும், எல்லாருடைய வாழ்க்கையும் ஆசீர்வாதமாக நன்மை உண்டாகணும்னா அதை கட்டவிழ்க்கணும். எதை கட்ட வேண்டும், எதை கட்டவிழ்க்க வேண்டும் என்பது நாம தான் தீர்மானிக்கணும். ஆமென். அது இயேசுவின் நாமத்தில் நீங்கள் சொல்லும்போது கட்டுவது கட்டவிழ்ப்பது நம்முடைய கைகளில் இருக்கிறது, நம்முடைய வாயில் இருக்கிறது. ஆமென். வாசல்களை அடைக்க வேண்டியது, வாசல்களை திறக்க வேண்டியது நம்முடைய கைகள் தான் இருக்கிறது, நம்முடைய வாயில் இருக்குது. ஆமென். நாம் சொன்னால் நடக்கும். ஒரு டிராஃபிக் போலீஸுக்கு எவ்வளோ அதிகாரம் இருக்குதோ, ஒரு பெரிய பெரிய லாரி வருது, அந்த லாரியை பார்த்து நில்லுன்னு சொன்னால் நிற்குது, அவன் கை காட்டினா நிற்குது. ஏன்னா அவனுக்கு பின்னாடி அரசாங்கம் இருக்குது. அதே போல் நமக்கும் பரலோக அரசாங்கம் நமக்கு பின்னாடி இருக்கிறது, தூதர்கள் இருக்கிறார்கள். நாம் எதை தடை செய்கிறோமோ அது தடைப்பட்டு இருக்கோம். ஆமே. நமக்கு பின்பாக ஒரு பெரிய ராஜ்யம், ஒரு அரசாங்கம் வேலை செய்து கொண்டு இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அல்லேலூயா. வெளிப்படுத்தும் விசேஷம் 1:18 வாசிங்க. 1:18 வெளிப்படுத்தும் விசேஷம் 1:18. மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவராக இருக்கிறேன். திறவுகோல்னா எது? சாவி. மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உள்ள திறவுகோல். ஆமே. மரணத்தை என்ன பண்ணிட்டாரு? பூட்டிட்டார். பாதாளத்தை என்ன பண்ணிட்டாரு? பூட்டிட்டார். இந்த திறவுகோல் இப்போ யார்கிட்ட இருக்குது? யார்கிட்ட இருக்குது? சபையின் தலைவராகிய இயேசுகிட்ட இருக்குது. அல்லேலூயா. பிசாசுகிட்ட இந்த மரணத்தின் திறவுகோல் இல்லை, பாதாளத்தின் திறவுகோல் இல்லை. இன்னைக்கு அந்த கதவுகள்லாம் பூட்டப்பட்டு இருக்கிறது. நாம தான் புரியல, இன்னும் விசுவாசிகளுக்கு புரியல. பாதாளத்தின் வாசல்கள் அடைக்கப்பட்டு இருக்கிறது, மரணத்தின் வாசல்கள் அடைக்கப்பட்டு இருக்கிறது. ஆமே. ஏன்னா அது நம்மளை ஒன்றும் மேற்கொள்ளாது. இதோ சர்ப்பங்களையும் தேள்களை மிதிக்கவும் சாத்தானுடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள். அல்லேலூயா. இதோ திறந்த வாசல் உனக்காக வைத்திருக்கிறேன். அப்போ சாவி யார்கிட்ட இருக்குது? சாவி யார்கிட்ட இருக்குது? இயேசுகிட்ட இருக்குது. இப்போ இந்த வாசலில் மரணத்தின் வாசல் அடைக்கப்பட்டிருக்குது, பாதாளத்தின் வாசல் அடைக்கப்பட்டிருக்குது. கடைசியில் ஒரு பிசாசு வருவான், அப்போது பாதாளம் திறக்கப்படும், அங்கேருந்து எழும்பு வருவான், அந்தி கிறிஸ்துலாம் வரும். அது கடைசி நாட்கள் இயேசு வந்ததுக்கு அப்புறம். இப்போ நம்மக்கிட்ட என்ன இருக்குது? அவருடைய நாமம் இருக்குது. அவருடைய நாமம் தான் நமக்கு சாவியாக இருக்கிறது. அல்லேலூயா. உங்களுக்கு எதெல்லாம் பூட்டப்பட்டு இருக்கிறதோ இயேசு நாமத்தை சொல்லி தரங்க. அல்லேலூயா. ஒரே ஒரு இவ்வளவு நேரம் பேசுறது எதுக்கு தெரியுமா? இயேசு நாமம் சாவி. புரியுதா? அதை உங்களுக்கு என்னென்ன வியாதியா, பலவீனமா, சுகவீனமா, தரித்திரமா, தோல்வியா, பயமா, எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணலாம்? திறந்து அந்த வாசலை விட்டு வெளியே போயிடலாம். அல்லேலூயா. நானே வழி, நானே வாசலாக இருக்கிறேன், என் வழியாக பிரவேசிப்பவன் பிதாவிடத்தில் தைரியமாக போகலாம். ஆமே. அவர் வழியை நாம் என்ன பண்ணணும்? பிதாவிடத்தில் போகணும். அல்லேலூயா. பேதுருக்கு 2 சாவி இருந்துதான். யூதர்கள் பாரம்பரியத்தை சொல்றாங்க. ஒரு சாவி யூதர்கள் ரட்சிப்பின் வழியை நடத்துவதற்கு, பரலோக ராஜ்யத்துக்கு போவதற்கு சுவிசேஷத்தை அறிவித்த அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தை 38 48 வரையும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, யூத விசுவாசிகள், ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள், யூதர்களாக இருக்கிறவர்கள், விசுவாசிகள் இருக்கிறவர்களுக்கு பேதுரு என்ன பண்ணாராம்? திறவுகோலாக பயன்படுத்தினார். 2வதாக கொர்நேலியு வீட்டிலே புறஜாதிகள் ரட்சிக்கப்படுவதற்காக அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகத்திலே 10ஆம் அதிகாரம் 34 48 வரைக்கும் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, புறஜாதிகள் ரட்சிக்கப்படுவதற்கு அவரை ஆண்டவர் வாசலாக சாவியாக பயன்படுத்தினார். அல்லேலூயா. பரலோகத்தின் திறவுகோலை நான் உனக்கு தருகிறேன் என்று சொன்னது யார்கிட்ட? பேதுருகிட்ட. ஆமென். அந்த பேதுரு சபையின் அப்போஸ்தலனாக இருக்கிறார். அப்போஸ்தலருடைய உபதேசத்திலே நாம் இருக்கிறோம். அல்லேலூயா. அந்த சாவி, அந்த அதிகாரம் அவருடைய நாமமே. அல்லேலூயா. திறந்த வாசல் உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். எந்த கதவுகள்லாம் உங்களுக்கு வாழ்க்கையில் பூட்டப்பட்டு இருக்கிறதோ அந்த கதவுகளை நீங்கள் திறங்க. ஆமென். அல்லேலூயா. இது போதும். ஆமென். உங்களுக்கு இந்த சத்தியம் போதும். நீங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் எந்தெந்த கதவுலாம் பூட்டப்பட்டிருக்கோ திறங்க. உங்களுக்கு கொஞ்சம் பலன் இருந்து என் நாமத்தை நீங்கள் மறுதளிக்காமல் இருக்கிறதுனாலே உங்களுக்கு திறந்த வாசலை வைக்கிறேன். உங்கள் நீதியின் கிரியை அவர் அறிந்திருக்கிறார், உங்களுக்கு அன்பின் பிரயாசத்தை அவர் அறிந்திருக்கிறார், நீங்கள் செய்த எல்லா காரியத்தை அறிந்திருக்கிறார். நீங்கள் கொஞ்சத்தில் உண்மை உள்ளவளாக இருந்து
ஆண்டவருக்கு கீழ்ப்படியும் போது இதோ உனக்கு திறந்த வாசலை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆதாமுக்கு ஏதேன் தோட்டம் அடைக்கப்பட்டது. அந்த ஜீவ விருட்சத்தை அவங்களுக்கு புசிக்க முடியல, அந்த தேவ சமூகத்தை அவங்க காண முடியல. ஆனால் இயேசு புதிய வாசலை நமக்கு திறந்திருக்கிறார். அவரே வாசல், அவரே வழியுமா இருக்கிறார். அவர் வழியை நாம் பின்பற்றுவோம். அவரை நாம் பின்பற்றும் போது நமக்கு எந்த பாவம் நமக்கு தடை இல்லை, எந்த அக்கிரமம் தடை இல்லை. ஏன்னா இனி நம்முடைய பாவத்தையும் அக்கிரமத்தையும் இயேசு என்ன பண்ணுறது இல்லை, எண்ணுவதே இல்லை. அவரை விசுவாசிக்கிறதுனாலே தேவ நீதி நமக்கு உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. நம்ம எந்த பாரத்தையும் எந்த பாவத்தையும் நாம் சுமக்க வேண்டியதில்லை, எல்லாத்தையும் அவர் சுமந்துட்டார். அல்லேலூயா. இந்த புதிய மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணியிருக்கிறார். எந்த மார்க்கம்? அவர் சிலுவையிலே அறைந்து மாம்சத்தின் வழியாக ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்து ரத்தம் சிந்தி பாவங்களை எல்லாம் மன்னித்தது மூலமாக மனுஷனுடைய பாவத்தை எல்லாம் அவர் சிலுவையில் சுமந்ததினாலே மனுஷன் எல்லாரையும், அவரை விசுவாசிக்கிற எல்லாரையும் நீதிமானம் ஆக்கிட்டு, பாவம் அறியாத அவரை பாவமாக்கிட்டு நமக்கு எல்லாருக்கும் நீதி கொடுத்துட்டு அவர் இருக்க வேண்டிய இடத்துல நாம் போய் இருக்கிறோம். அல்லேலூயா. புதிய ஜீவ மார்க்கத்தின் வழியாக இயேசு வழியாக நாம் அந்த பரலோக ராஜ்யத்துக்கு போக போகிறோம். திறந்த வாசல் நமக்கு வைக்கப்பட்டது. எல்லாரும் எழுந்திருப்போம். நம்ம